என்னம்மா இது? எதுக்கு லிஸ்ட் இப்போ? தீபாவளி வருதுல, டிமார்ட் போவேனா? தீபாவளிக்கு டிமார்ட் போனுங்க, பாட்டுக்கு டிமார்ட்னு கடை தந்து வச்சுட்டு போயிட்டானுங்க. வீட்டில் இருக்கவங்க தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்திக்கு, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் டிமார்ட் போகணுங்கிறாங்க. இந்த உருப்பில் வீட்டுனாலே டிமார்ட் கூப்பிடுவேன். இப்போ தீபாவளி வேற வருது, அப்போ டிமார்ட் போவேனா? போவோம். டிமார்ட் vlog போலாமா மேம்? இதான் டிமார்ட்டா? அப்போ பாத்ரூம்ல பைத்தியம். டீசல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கரெக்டாக டிமார்ட் தான். இது நம்ம எங்கள் ஃபேமிலிக்கு வந்து இது கார் கிடையாது, இது ஒரு கேரோன் மாதிரி. ஏன் சொல்கிறேன்னு உள்ளே போனால் தெரியும் பாருங்கள். என்னம்மா இது, காரா கேரவனா? டிமார்ட் வந்தாச்சு. டிமார்ட் வந்துட்டோம். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. அப்புறம் நான் உனக்கு ஒரு டாஸ்க் உள்ளே வந்ததுமே, இந்த கூடை இப்போ எப்படி இருக்கோ இதே மாதிரி எம்டியாக நீ வெளில கூட்டு போனால் உனக்கு 500 ரூபா. அந்த 500 ரூபா எனக்கு தேவையில்லை. பாப்பா எப்படி பிடிச்சா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியும். நீ அள்ளி போட்டுருவ. நீ வா, நீ என்ன சொல்றியோ நான் அதை அள்ளி உள்ளே போட்டுக்கிறேன். ஒரு முடிவோடு தான் வந்திருக்கா. டைரக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறா. டிமார்ட் வீட்டில் வந்து ஜாமான் வாங்கணும்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இங்கே எங்கே மளிகை ஜாமான் இருக்குது நீங்களே பாருங்கள். மேம், இப்போ நீ போட்ட லிஸ்ட் எடுத்து அந்த மளிகை ஜாமான் ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டியில, அதில் ஒரு பொருள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா காட்டணும். இப்போ இங்கே வந்து பார்க்கறது இல்லையா? வெறும் 99. இப்படி பார்க்க இப்படி தான் இருக்கும். வரும்போதெல்லாம் 99 எடுத்து இது என் வீட்டில் மொத்தம் 4லேருந்து 5 செட்டு இருக்குது. 99 ருபீஸ் ஓகே தான். மஸ்கிட்டோ பேட். நம்ம சமையல் வீடியோலாம் போட மாட்டோமே. நீ செய்கிற சமையலுக்கு ஒன்றை வச்சுட்டு நான் எப்படி சமையல் வீடியோ போடுவேன்? 30 ருபீஸ் ஃபியூச்சரில் போட்டால் எதுக்குது? என்ன டப்பா டப்பா வாங்கி வச்சு என்ன பண்ற? டப்பா வச்சுக்கிட்டீங்க. டப்பா இருங்க, உங்களுக்கு ஏங்க இவ்வளவு கோவம் வருது? டப்பா வாங்கினா நிறைய டப்பா டப்பா வச்சிருக்கேன் பாருங்க, அழகழகா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. ஒரு நிமிஷம் இரு. நம்ம வீட்டில் இருக்க டப்பா இது மட்டுமா நம்ம வீட்டில் இருக்கு? மக்களே, இங்கே இருக்கிற எல்லாமே என் வீட்டில் இருக்கு. இந்த மாதிரி நான் என்ன அடுக்கி வைக்கல, அவ்வளோதான். ப்ரைஸ் டேக் போட்டு நான் எப்படி சேல் பண்ணல, அவ்வளோதான். 85 தான் இதை வாங்கு, 99 தான் இதை வாங்கு. இதேமாரி சொல்லி 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 இங்கே இருக்கிற எல்லா டப்பாவும் நம்மள்கிட்ட இருக்கு. டப்பா வேணுமாம்மா? இருக்கு, அதான் கேட்டுறாத. அதுக்கு தான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இத்தனை பாட்டில் இருக்கு, போதாதா? பரிதாபங்கள் சேனலில் டிமார்ட் பாவங்கள்னு ஒரு வீடியோவே போட்டாங்க. வாட்டர் பாட்டில், செருப்பு, டப்பா, அதுக்கு தான் டிமார்ட்டுக்கே வராங்கன்னு. அப்பயும் இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. சரி வாங்க போவோம். ரேட் சீப்பா இருக்கா? ஆமா 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 ஆமா, சீப்பா இருக்குமா? அத வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க வாங்க. சீப்பா இருக்கு மச்சான். பாப்பாக்கு டிராவல்ல போய் யூஸ் பண்ணுவாங்க. $190. டிமார்ட் ப்ரைஸ் வந்து $169 தான். யூஸ் ஆகும் ட்ராவல் அப்போ பாப்பா தம்பிக்கு.
நான் சொன்னேன்ல 21 rupees. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி மளிகை ஜாமான் வாங்கணும்னு போய் சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தது இந்த 21 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்க தான். டிமார்ட் வாங்க நாசமாக போங்க. டிமார்ட்டுக்கு வாங்க ஹாப்பியாக போங்க அப்படி சொல்லணும். உனக்கு ஹாப்பி தாமா. டிமார்ட்டில் ஆக்சுவலி ப்ரைஸ் ரியலாகவே கம்மி தான். எல்லாமே எம்ஆர்பியோட கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, நமக்கு என்ன நீடு இருக்குன்னு பார்த்துட்டு அதை மட்டும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து வாங்கினா ஓகே, அது ஒர்த்து தான். ஆனால் இங்கே வரவங்களாம் அப்படி தான் இந்த மாதிரி டேக் போட்டிருக்காங்களா, எம்ஆர்பி ஆஃபர் ப்ரைஸு. இதுவே பாருங்கள், இந்த குக்கரோட எம்ஆர்பி இவ்வளோ இருக்குது, ஆனால் ஆஃபர் ப்ரைஸ். இதை பார்த்துட்டு தான் அவங்க இங்கே வந்ததும் லிஸ்ட்டை மறந்துடுவாங்க. ஆனால் அதையும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. வந்துட்டு இங்கே பாரு, இதெல்லாமே இப்போ என்ன கேட்டாங்க, ஆஃபர் ப்ரைஸ் இது நம்ம ஊரில் கிடைக்காது, இப்போ டிமார்ட் வந்துட்டோம், இங்கே தான் இந்த ப்ரைஸு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரமுகியாக மாறி அள்ளி இந்த கூடையை ஃபில் பண்ணிவிடுவாங்க. இது நல்ல ரேட்டு தான். நான் சொன்னல, இது ஆன்லைனில் நான் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். இது 200க்கு ஆன்லைனில் இல்லை. எல்லாம் நம்மளே பார்க்குறாங்களா? இல்லை சீரியஸாகவே இது ஆன்லைனில் நான் அதை செக் பண்ணேன். வேணா ஏன் ரேட்டு கம்மியா? 279 ஓன்லி. டிமார்ட்டில் எல்லாமே ப்ரைஸ் கம்மி தான். ஆனால் எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து காட்ட முடியாதுல்ல. ஸோ 200க்குள்ளே அண்டர் 200க்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் காட்டுறேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற டிஷர்ட் கூட 99 இங்கே தான் எடுத்தேன். இதுமாதிரி ஒரு 10 டிஷர்ட் இருக்குது. ஸோ 99, அப்புறம் 149 இந்த மாதிரி ப்ரைஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் மட்டும் காட்டுறேன். கவின்ஸ் மில்க் ஷேக்கு ஆல்ரெடி கவின்ஸ்லேயே ஆஃபர் போகுது. 240 கிடையாது, 160 தான். ஆனால் அதுலேயும் டிமார்ட் ப்ரைஸ் பாரு 120. இது ஒரு 10 எடுத்து போட்டுருங்க உள்ள. இது வெறும் 99 தான் மில்க் மிஸ்ட். எலக்ட்ரானிக்ஸ் வந்து சீரியஸாகவே இங்கே ரொம்ப ப்ரைஸ் கம்மி. 99 ருபீஸுக்கு டைப் சி சார்ஜரு, கார் அடாப்டர் இங்கே பாருங்கள், கார் சார்ஜர் 140. இந்த டைப் சி அப்புறம் இந்த அடாப்டர்லாம் நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம காருக்கு நியர்லி ஒரு 1.5 இயர் ஆச்சு, இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆனால் வெறும் 99 ருபீஸ் தான். ஜெப்ரானிக்கோட ஒரிஜினல் நான் வாங்கினது அது இங்கே இருக்குமே, இது இருக்குது. ஜெப்ரானிக்கோட ஒரிஜினல் வந்து ஜஸ்ட் 99 தான். இதை விட ஹெட்ஃபோனில் இன்னும் ப்ரைஸ் கம்மி, 79 ருபீஸ். இங்கே பாருங்கள் 79, 150. எலக்ட்ரானிக் சீரியஸாகவே எதுவுமே. இந்த பேட் வந்து 330 தான். இது ஆன்லைன்லேயே, ஆனால் ப்ரைஸ் அதிகம். தெரியும் 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 தெரியும். இது தெரியாதே. என்ன தெரியாது? டூப்ளிகேட்னு. ஹவு மச்? 100 ரூபா. அண்ணா ஒரு 20 ரூபா வாங்கிக்கோண்ணா. டிஷர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரியலாகவே நான் ஒரு வீடியோ போட்டேன்ல, வானம்பரத்தில் சிம்பு எடுக்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அங்கே நிறையா டிஷர்ட் இருக்கும், எல்லாமே 99 தான். ஆனால் பிரிண்டட் டிஷர்ட் நிறையா இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. நான் மோஸ்ட்லி ஒரு 1 இயராக இந்த டிஷர்ட் எடுத்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டிஷர்ட் எடுத்தேன். ஈவெண்ட்டுக்கு போட்டு போவோம், ஃபங்க்ஷனுக்கே போட்டு போவோம். 99 ரூபா டிஷர்ட்னே தெரியாது. நீங்கள் ப்ளைன் டிசைனாக எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ போட்டிருக்க டிஷர்ட் 99 ருபீஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை தேடி கண்டுபிடிச்சி ஒரு டிஷர்ட் எடுத்து வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு அப்படியே 300 ரூபா 400 ரூபா மாதிரி இருக்கும். ஆனால் இது வெறும் 99 தான். ட்ரையல் பண்ணி காட்டுறேன். 99 ருபீஸுக்கு இது ஒர்த்தான்னு பார்த்து சொல்லுங்கள். வேறு லெவலில் ஒரு டிஷர்ட் எடுத்தாச்சு, ஜஸ்ட் 99. நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். நீங்கள் வந்தது அப்படியே எல்லா டிஷர்ட்லாம் பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி வேர்டிங் இருக்கிற டிஷர்ட்லாம் நான் எடுக்க மாட்டேன். கிராஃபிக்ஸ் இருந்தாலே அது நல்லா இருக்காது. நான் ஃபஸ்ட்டு இப்போ வேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி டிஷர்ட் கூட ஓகே, ஜஸ்ட்டு சிம்பிளாக சின்னதாக அதை வேர்டிங்ஸ் போட்டிருக்கோம், அது ஒன்றும் தெரிஞ்சிக்காது. அப்படி இல்லைன்னா ஃபுல் ப்ளைனாக எடுக்கணும். இந்த டிஷர்ட் நல்லாயிருக்கும். எதுவுமே பிரிண்டட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன டிசைன் தான். இவரும் வாங்கும்போது இந்த கலரில் தான் இருந்தார். இது கரெக்டாக 399 தான். இதுவும் நல்ல ப்ரைஸ் தான். டிமார்ட்னா நான் ரெகுலராக வாங்குற ஒரு ப்ராடக்ட். அத செருப்புலாம் வாங்கறீங்க பாருங்க. செருப்பு பெரிய கடையா இருக்கே. செருப்பு நான் சொல்லிக்கிட்டே இருப்பா அவ போன்ல. பெரிய கடைமா, எல்லாமே இருக்கு இந்த கடையில. செருப்பு அங்க. ஃபைனலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிளம்பிட்டோம். ட்ராலி ஃபுல்லாகிடுச்சு. கீழே போய்ட்டு வேறு ட்ராலி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ப்ராடக்ட் நிறையா இருக்கிறதுனால சில டைம் அவளுக்கு தெரியாமல் இதுலேருந்து எடுத்து வெளில வச்சுருவேன்.
அது அவளுக்கு தெரியாது. வீட்டுக்கு போய் 2 days 3 days கழிச்சு ஞாபகம் வந்து கேட்பா, இதை நான் எடுத்து போட்டேனே எங்கன்னு. தெரியலன்னு சொல்லிடுவோம். இப்பயும் ஒரு 4 ப்ராடக்ட் எடுத்து வெளில போட்டிருக்கேன். அவளுக்கு அது என்னன்னு தெரியாது. பார்க்குறான் என்னடான்னு. கண்டுபிடிச்சிக்க. முறைக்கிறது எல்லாமே இப்போ பொண்ணு வேற முறைக்கிறான். என்னடா எடுத்து வெளில போட்டேன், முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோ. என்ன எடுத்து வெளில போட்டேன் கண்டுபிடிய. திரும்பி போயிடலாம். வாங்க வா. திருவிளையாடல் படம் தானே சொன்னேன். அப்புறம் எங்க ஜாகிஜான் படம் போஸ்ட் ஓட்டி இருக்கு. ஆமா, இதுவும் திருவிளையாடல் தான். போஸ்டர் நன்னா பாரு. ஜப்பானில் திருவிளையாடல். வீட்டில் என்ன லிஸ்ட் எதுன்னு சொன்னதுக்கு தீபாவளி ஜாமான் தானே சொன்னேன். இதுதான் உன் வீட்டில் தீபாவளி ஜாமானா? இந்த பிளேட் வந்து தீபாவளிக்கு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுவேன். இது தீபாவளிக்கு நிறைய ஃபுட்டு செய்வோம். அதை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பர். இது இப்போ தீபாவளிக்கு இது தீபாவளி காஃபி போட்டால் குடிக்க கப்பு. தீபாவளிக்கு காஃபி போட்டால் இந்த கப்பில் குடி. ஒரு வாட்டி இங்கே வரப்போ இதுமாதிரி பெரிய பேக்கெட் ஒரு 2 வாங்கிட்டா நெக்ஸ்ட் டைம் வர வரையும் இது தாங்கும். இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக வாங்குறது. எண்ணெய் எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னான். ஸோ நான் எண்ணெய் எடுக்க வந்தேன். ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயந்தான். காணாமல் போயிட்டான். இதில் எந்த சந்தில் போய் எடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஓடுவா போல். தேடி கண்டுபிடிச்சி ஐஸ் பாய் விளையாடுற மாதிரி டிமார்ட்டுக்கு பொருள் வாங்க வந்தேன்னா ஐஸ் பாய் விளையாட வந்தேன். நானே தெரில. பைத்தியம். நான் ஜாமான் வாங்க வந்தேன்னா ஐஸ் பாய் விளையாட வந்தேனா. தம்பி அட்ரா அவளை அட்ரா. மக்களே ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் ஈமிக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வேணுங்கிற அளவு அள்ளி வாயில் போட்டுக்க வேண்டியதான். இது பேர் தான் மளிகை ஜாமான். இதை நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கலாம். இதை சொன்னால் டிமார்ட்டில் ரேட்டு கம்மி மளிகை ஜாமான் வாங்க போகலாம்னு சொல்லி கூப்பிட்றது. வந்துட்டு டேரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் இது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதானே. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் பாருங்கள். லாஸ்ட்டாக இருக்குது மேலே. போகும்போது ஏதோ வந்துட்டோமே தான் மளிகை ஜாமான் வாங்குவாங்க. ஆனால் மளிகை ஜாமான் வாங்க டிமார்ட் வர மாட்டாங்க. அடுத்து 1 மாதத்துக்கு நீ எதுவுமே கேட்கக்கூடாது. டிமார்ட் வந்தால் பிஸ்கட்ஸ் அதுமாரி எப்பயுமே அதிகமாக தான் வாங்குவோம். ஏன்னா சீரியஸாகவே இது எம்ஆர்பியோட ப்ரைஸ் கம்மி தான். எல்லாமே ஃபேமிலி பேக் தான். போஸ்ட்டு, காஃபி தூள், ரஸ்க்கு, பிஸ்கட்டு எல்லாம் ஃபேமிலி பேக் தான். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஐசியூ வார்டில் கேட்குற மாதிரி டாயிங்கில் சவுண்டு கேட்குது பாருங்கள். அங்கே பில்லு பிடுங்க போகிறாங்கன்னு பயமாக இருக்கும். இங்கேயும் அதே தான். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பார்ப்போம். ஃபைனலி டிமார்ட்லேருந்து கிளம்பிட்டோம். குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு நீ என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. ஓகே பாய். இந்த vlog அவ்வளோதான். பட் ஆனால் பிரியாணி செருப்பால் அடி.